எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சகல காரியங்களும் புதிய காரியங்களாய் மாற்றுகிறவர் என்னோடு இருக்கிறார். எனக்குள்ளே கிரியை செய்கிற தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத கவலைகள் என்னை விட்டு அகன்று போகும்படியாக இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எனக்குள்ளே கடந்து வருவதாக தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ சொல்லுங்கள் அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்படின்னா ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே கண்டிப்பான முறையில் ஒரு விடுதலை நமக்கு என்ன செய்யுது இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? இப்போ ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை, எல்லா காரியத்திலும் விடுதலை. பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை தோல்வியாக ஆவதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியனுடைய வார்த்தையை கேட்காம நம்ம மனம்போன போக்கில் போகிறோம் தெரியுமா? அதனால தான் நமக்கு வருகிற போராட்டங்கள் அநேகமாக இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 16:13. யோவான் 16:13. இப்போ பாருங்கள், ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் என்ன செய்வாராம்? சகல என்ன செய்வாரா? இப்போ உங்களை நடத்துறதுக்கு நீங்கள் எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் வர்றது, எதை செய்கிறது, எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் கலங்கியிருக்கலாம். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை என்ன செய்வாராம்? நடத்துவாராம். சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சரிங்களா? இப்போ உங்களை நடத்துவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். உங்களை நடத்துறதுக்கு யார் இருக்கா? ஒருத்தர் இருக்கிறார். அதாவது நீங்கள் இந்த வேலையை பார்க்குறதா, அந்த வேலையை பார்க்குறதா, அங்கே போகிறதா, இங்கே போகிறதா, இங்கே கல்யாணம் முடிக்கவா, இங்கே கல்யாணம் முடிக்க வேணாமா, அவனை பார்க்க இவனை பார்க்கவா, இந்த ஆளை பார்க்கவா, அந்த ஆளை பார்க்கவா, நெட்டையான ஆளை பார்க்கவா, குட்டையான ஆளை பார்க்கவா, கற்பான ஆளை பார்க்கவா, சிவப்பான ஆளை பார்க்கவா, இந்த மாப்பிள்ளையை பார்க்கவா, அந்த மாப்பிள்ளையை பார்க்கவா, இந்த பொண்ணை பார்க்கவா, அந்த பொண்ணை பார்க்கவா, அந்த ஊருக்கு போவா, இந்த ஊருக்கு போவா, அங்கே வேலை பார்க்கவா, இங்கே வேலை பார்க்க, அந்த காலேஜில் படிக்கவா, இந்த காலேஜில் படிக்கவா, அங்கே படித்த நல்லா இருக்குமா, இங்கே படித்த நல்லா இருக்குமா, இப்படிப்பட்ட பல குழப்பங்கள் நம்முடைய சிந்தையில் எண்ணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத ஒருத்தர் நீங்கள் மறந்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஏன்னா நான் எந்த வழியில் நடக்கணும் எனக்கு தெரியல, இந்த ஆளை பார்க்கலாமா பார்க்க வேணாமா, இந்த வேலைக்கு போகலாமா போக வேணாமா, இந்த காரியத்தில் இறங்க வேணாம் இறங்க வேணாமா அப்படிங்கிற பல குழப்பம் நம்மளுக்கு உள்ளத்தில் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களை நடத்துகிறேன் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? உங்களை நடத்துகிறேன் அப்படிங்கிறார். அதாவது நீ எங்கே போகணுங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன், நீ எங்கே வரணுங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன், நீ எங்கே உட்காரணுங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன். அந்த சத்திய ஆவியானவர் உங்களை நினைச்சு வரான். சகல சகல அதாவது சகல சத்தியத்தை நினைச்சு வரான். நடத்துகிற அப்புறம் என்ன போட்டிருக்கு? அவர் சுயமா பேசாம இங்க இருங்க. அவர் உங்களுக்கு எப்படி பேசுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மாமிசத்துல தன்னுடைய சுயமா எதுவுமே பேசாம பரலோகத்திலிருந்து ரேமா வார்த்தையை வாங்கி உங்களுக்கு பேசுவார். பரலோகத்தில் உங்களுக்கு இந்த இடத்துக்கு போன்னு சொல்கிறாரு, பரலோகத்தில் இந்த இடத்துக்கு வான்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவர் பேசுகிற அந்த வார்த்தை, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை அவர் சுயமாக பேசலாம். நம்ம பேசினோம்னா மாமிசத்தில் பேசுவோம், நம்ம பேசினோம்னா சுயத்தில் பேசுவோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சுயமாய் பேசாமல் வேறு எப்படி போட்டிருக்கு? அவர் எங்கெங்கே பரலோகத்தில் என்னென்ன கேள்விப்பட்டிருக்கு அவர் யாவரையும் சொல்லி வர போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எப்படி போட்டிருக்க? வர போற காரியங்களை எல்லாம் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என் வாழ்க்கையில வர போற காரியங்களை எனக்கு அறிவிப்பார். இங்க பாருங்க, இந்த ஒரு வசனம் இது யோவான் எத்தனாவது அதிகாரம்? 16:13. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பாருங்க, தாய்மார்கள் என் பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுக்கவா வேணாமா குழப்பத்தில் இருக்காங்க. என் பிள்ளையை காலேஜில் படிக்க வைக்க வேணாமா குழப்பத்தில் இருக்காங்க. என் மகனை அந்த ஊருக்கு அனுப்பலாமா, என் மகனை இந்த ஊருக்கு அனுப்பலாமா குழப்பத்தில் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லைங்கிறேன் நான். நீங்கள் பதஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறேன் நான். அல்லேலூயா.
உங்களை நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ புரியுது உங்களுக்கு? நீங்கள் யாரும் தனிமையான ஆள் இல்லை, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் தனிமையான ஆள் இல்லை, என்னை நடத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். என்னை நடத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார். அல்லேலூயா. அந்த கடைசி வரி எப்படி போட்டிருக்கு பாருங்க அந்த வசனத்தில். வரப்போகிற, எல்லாம் சொல்லுங்க, வரப்போகிற காரியங்களை அப்புறம் என்ன போட்டிருக்கு? என்ன செய்வாரா? அல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளை இருக்கு, இந்த பிள்ளை இப்போ வயசு என்ன ஆகுது? 19 வயசு நடக்குது இந்த பிள்ளைக்கு. சரிங்களா? அப்போ 20, 21, 22, 23, 24, 25 இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ 19 வயசு. அடுத்த வருஷம் எத்தனாவது வயசு? 20 வயசு. 20 வயசில் இந்த பிள்ளை என்ன செய்ய போகுது உனக்கு தெரியுமா? என்ன செய்ய போகிற? 20 வயசில் எந்த ஊருக்கு போக போகிற? என்ன படிக்க போகிற? என்ன செய்ய போகிற? தெரியுமா? அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்கள் பிள்ளை இருக்கா, உங்கள் மகன் இருக்கா, நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை என்ன தெரியுமா சொல்கிறாரு? உனக்கு மகளே, நீ ஏன் மகள் அங்கங்கே அலைஞ்சு திரியிற? ஏன் அங்கங்கே ஓடிட்டு திரியிற? ஏன் அங்கே ஓடுற? நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன்னா, உனக்கு அடுத்த வருஷம் வரப்போகிற காரியத்தை, அதுக்கு அடுத்த வருஷம் வரப்போகிற காரியத்தை உனக்கு நான் தனிப்பட்ட முறையில் உனக்கு நான் அறிவிச்சு நான் கரம்பிடித்து நடத்துவேன். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? வரப்போற காரியங்களை சொல்லுங்க, என்ன அறிவிப்பார்? இந்த வசனத்தை நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. இது முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் வந்து ஒரு சாதாரண தனிமையான ஆள் கிடையாது. சும்மா போட்டு அலக்கழிக்காதீங்க. மகளை வச்சுக்கிட்டு மகனை வச்சுக்கிட்டு ஐயோ என் பிள்ளையை கட்டி கொடுக்க முடியல சும்மா அலக்கழிக்காதீங்க. உங்கள் பிள்ளையை எந்த வருஷம் உங்களுக்கு கட்டி கொடுக்கணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், எந்த வருஷம் மகனை நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே அவர் வந்து நடத்துகிறாரு, சொல்லி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க புரியுறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. புரியுறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்போ உங்களை வந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். நான் எதுக்கு இந்த வசனத்தை முன்னக்கூடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. சில பேர் சொல்கிறீங்க எங்கடா ஓட போகிறேன் அப்படி, சில பேர் சொல்கிறீங்க. ஐயா, நீங்கள் அனாதை அல்ல, நீங்கள் தனிமையான அல்ல. இந்த வசனத்தை ஒரு 3 வாட்டி திருப்பி எல்லாரும் வாசிங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை இதுவரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கலாம். இதில் வந்து நிறைய ஒரு அர்த்தம் உங்களுக்கு இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது எப்படி போட்டிருக்கு? கொஞ்சம் தள்ளி யாரும் நெருக்கி உட்காராதீங்க. குழந்தைய வச்சுருக்கோங்க பக்கத்தில் வச்சுருக்குங்க. மற்ற யாரும் பக்கத்தில் உட்காரக்கூடாது. அம்மாவாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், தள்ளி உட்காருங்க. அல்லேலூயா. ஏன்னா ஒரு அனாயிண்டிங், ஒரு மகிமை, ஒரு வல்லமை வந்து உங்கள் மேலே என்ன செய்ய போகுது? இறங்க போகிறது. யாரும் இடத்த விட்டு என்ன செய்யக்கூடாது? நகரக்கூடாது. உங்கள் மேலே இருக்கிற சாபக்கட்டு, உங்கள் மேலே இருக்கிற பாடு, பிரச்சனை, அது எல்லாமே என்ன செய்ய போகுது? விலகி ஓடுவதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஷப்தடா பாதாராபா ஹப்பா ஹப்பலகரா துடஹதடஹரகுரா பூலகரபா. அந்த வசனத்தை வாசிங்க. நான் சொல்கிறேன், திருமண தடை இன்றைக்கி உடைய போகுது. ஆமென் சொல்லுங்க. கற்பத்தைங்கனை அடைக்கிற காரியம் இன்றைக்கி உடைய போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் தடைப்பட்டிருந்தால் அது கைகூடி என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அல்லேலூயா. ஆமென். திடீர்னு நான் வந்து யார் மேலேயாவது ஆண்டவர் உங்களுக்கு எந்த காரியத்தை வெளிப்படுத்துகிற டக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஆமென். உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உனக்கு ஏன் இந்த போராட்டம் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை ஆவியானவர் சொல்லி அந்த 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 பிரச்சனை, அந்த சாபத்தை உடச்சி எரிஞ்சிருவார் இன்னைக்கு. ஆமென். அல்லேலூயா. 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 அப்போ இங்கே பாருங்க, இப்போ வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, வரப்போகிற காரியத்தை என்ன செய்வேன்? வரப்போகிற காரியத்தை என்ன செய்வேன்? என்ன செய்வேன்னு போட்டிருக்கு. இப்போ சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே வரப்போற காரியத்தை எனக்கு அறிவிக்கும்படியாக எனக்குள்ள வாங்க. அல்லேலூயா. தெரியாதனமா நாங்களாம் லோனை போட்டு வீடை கட்டிவிட்டோம்.
என்ன. ஆனால் ஆவியார் இப்போ தான் உணர்த்துறாரு. ஆவியார் இப்போ தான் என்ன செய்கிறாரு, உணர்த்துறாரு. நான் உனக்குள்ள இருந்து கரெக்டாக என்கிட்ட பேச்சை கேட்டு என்கிட்ட அனுமதி வாங்கி நீ செஞ்சுருந்தேன்னா உன்னை கடன்காரன் ஆக்கியிருக்க மாட்டேன். அல்லேலூயா. உன்னை கடன்காரன் ஆக்கியிருக்க மாட்டேன். நீ நான் உனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கேன், உனக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னையை விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு மாமிசன்படி லோ 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 லோன்னு பேங்க் லோன்னு அலைஞ்சு இப்போ கடன்காரனோ உட்காந்துருக்குற. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி வீடை கட்டணும், இடத்த வாங்கணும், யாரும் அவசரப்படாதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, ஆவியானவர், நான் இந்த வீடை வாங்கலாமா, இந்த இடத்த வாங்கலாமா? இந்த வசனம் யோவானு எப்படி யோவானு 16:13 எப்படி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, வரப்போகிற காரியத்தை எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துவீங்கன்னு சொல்லியிருக்கு. வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்துவீங்கன்னு சொல்லியிருக்கு. அதனால் நாளைக்கு நான் என்ன செய்ய, நாளை கழித்து என்ன செய்ய, அடுத்த வருஷம் நான் என்ன செய்ய, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க எப்படி போட்டிருக்கு, நீங்கள் வரப்போகிற காரியங்கள் எனக்கு அறிவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் வர வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நம்மளுக்கு வர வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. ஆவியானவர் சொல்கிறாரு, வரப்போகிற காரியத்தை பூரா உனக்கு என்ன செய்ய போகிறேன், அறிவிக்க போகிறேன். எவ்வளோ பெரிய ஒரு கொடுத்து வைத்த மனிதர்கள் நாம். அல்லேலூயா. அல்லேலூயா. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைய ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். வரப்போகிற காரியத்தை நீ எந்த ஊரில் இருக்க போகிற, எந்த ஊரில் வசிக்க போகிற, எங்கே உன்னை கட்டி கொடுக்க போகிறேன், எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கேன், உனக்கு நான் அறிவிக்க போகிறேன், சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியின் உங்களுக்கு இருக்கிறாரு. இருக்கும்போது நீங்கள் என்ன செய்றீங்க, இவரை கண்டுக்கிறதுல இவரை தேடுறது கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன செய்வார், அவர் எப்படி நடத்துவார்? தப்பான வழியில் நடத்துவாரா, துக்கமான வழியில் நடத்துவாரா, வேதனையான வழியில் நடத்துவாரா, நெருக்கமான வழியில் நடத்துவாரா? இல்லை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு என்ன சகல சத்தியத்தை உங்களை என்ன செய்வேன், நடத்துவேன். நம்முடைய சுயமாய் பேசாமல். அவர் ஒரு காரியத்தை ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு காரியத்தையும் மாமிசத்தின்படி பேச மாட்டார். அவர் பேசினார்னா ஆவியின்படி தான் பேசுவார். மாமிசத்தின்படி எதுவுமே அவர் என்ன செய்ய மாட்டார், சொல்லியே தர மாட்டார். மாமிசப்படி பேச மாட்டார். மாமிசங்கிறது, மாமிச சிந்தை என்பது மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ அந்த ஜீவனை கொடுக்கறதுக்கு, சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தான் அந்த ஆவியானவர் என்ன செய்வாராம், பேசுவாராம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல தேவ பிள்ளைய, ஞானசன் எடுத்த பிள்ளைய, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்களா, அல்லது பிள்ளைகள் படிப்பு காரியத்தை குறித்து நீங்கள் தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அதாவது வரப்போகிற காரியங்களை எப்படி போட்டிருக்கு, எல்லாம் சொல்லுங்கள், வரப்போகிற காரியங்களை, நாளைக்கு நடக்கிற காரியங்களை அவர் எனக்கு அறிவிப்பார், அவர் எனக்கு சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளையை நடத்துறதுக்கு அவர் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் அப்படிங்கிறார். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் தனியாளா இல்லை உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறாரா? எல்லாம் சொல்லுங்கள், நான் தனியாளா உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறாரா? அப்போ உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறார்ல, அவருக்கு பேர் நிறைய பேர், அவர் தேற்றரவாளன். அவருக்கு பேர் என்னது, தேற்றரவாளன். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் உங்களை நடத்துவார். பார்த்துக்கொள்ளுங்க. வேலையை குறித்து கலங்காதீங்க, எதிர்காலத்தை குறித்து கலங்காதீங்க, படிப்பு குறித்து கலங்காதீங்க, மகளை குறித்து கலங்காதீங்க, மகனை குறித்து கலங்காதீங்க, எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க. அவர் சொல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்றும் செய்ய வேணாம். இப்போ உங்கள் பிள்ளையை குறித்து ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்கா, தகப்பனே அடுத்த வருஷம் என் பிள்ளை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் எனக்கு வரப்போகிற காரியங்களே உனக்கு அறிவிப்பே அப்படின்னு சொல்லி இந்த யோவான் 16 நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கீங்க. அதே போல் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை காரியங்களை குறித்து, என்னுடைய வேலை காரியங்களை குறித்து, என் தொழில் காரியங்களை குறித்து, என் பிள்ளையுடைய திருமண காரியங்களை குறித்து எனக்கு 4 இடத்துல மாப்பிள்ளை தேடி வந்துக்கிட்டு இருக்கு, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, எனக்கு நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், அறிவிங்க அப்படின்னு சொல்லி சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடத்தினார்னா செவ்வையாக நடத்துவார், நேர்மையாக நடத்துவார், அற்புதமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். நல்ல இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் படிக்கணும். இந்த வசனத்தை யோவான் 15, 16, 13 அடிக்கடி நீங்கள் வாசிக்கணும். இது அப்படி விட்டுறக்கூடாது. இதை படித்து ஆண்டவர் இந்த வசனத்தின்படி எனக்கு நீங்கள் கூட இருங்க, இந்த வசனத்தின்படி என்னை நடத்துங்க, இந்த வசனத்தின்படி எனக்கு சொல்லித்தாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். இந்த வசனம் நல்லா உங்கள் உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும், பதியணும். எல்லாம் சொல்லுங்கள், யோவான் 16, 13. யோவான் 16, 13 சொல்லுங்கள். யோவான் 16, 13. இந்த வசனத்தின்படி
ஆவியானவர் என்னை நடத்துகிறவர், சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை நடத்துகிறவர். அவர் உலகப்புறமாக பேச மாட்டார், சுயமாக பேச மாட்டார். அவர் சத்தியத்துக்குள்ளே என்ன செய்வார்? நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு காரியத்தை சந்திக்கணும். அது என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவர்கிட்ட இந்த யோவான் 16:13 நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும், ஆண்டவரே சகல சத்தியத்துக்குள்ளே என்னை நடத்துங்க, வரப்போகிற காரியத்தை எனக்கு என்ன செய்யுங்க, அறிவிங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கணும், அப்போ நான் உனக்கு சொல்லித்தரதாப்பா நான் இருக்கேன் உன் கூட, நான் உனக்குள்ளே சும்மா இல்லை, நான் உனக்கு என்ன செய்யணும் உனக்கு சொல்லு, நான் கேளு, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு தான் ஆவியான நமக்குள்ளே என்ன செய்கிறாரு, இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறது கிடையாது, அதை குறித்து நம்ம கேட்கறது கிடையாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்வார்? எல்லாம் சொல்லுங்க. வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிற சொல்லுகிற ஆவியானவர். சொல்லுங்க, வரப்போற காரியங்களை சொல்லுகிற ஆவியானவர். என் சந்ததி எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுது, என் சந்ததி எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுது என்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் நடத்தினார்னா, அவர் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நடத்தினார்னா, அவர் சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு, அவர் நேர்வழியில நடத்துவாரு, அவர் பரலோகத்திலிருந்து தேவன் சொல்லுகிற காரியத்தை எனக்கு சொல்லி நடத்துவாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, சகல சத்தியத்துக்குள்ளும் வரப்போற காரியங்களை குறித்து இங்க இருங்க, அது எனக்கு அறிவிப்பார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு குட் நியூஸ். பார்த்துக்கொள்ளுங்க, நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறார், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறார், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. பார்த்துக்கொள்ளுங்க, இந்த வசனத்தை அப்படியே முத்து கொடுக்கணும் போல இருக்கு எனக்கு. அவ்வளோ ஒரு அனாய்ச்சிங், அவ்வளோ ஒரு பவர். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்மளுக்கு கர்த்தர் ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது சொல்லித்தர ஆள் இல்லையே அப்படி நீங்கள் பயப்படாதீங்க. நான் இந்த வேலைக்கு போவேனாமா, இந்த இடத்துல உட்காரவா அப்படிங்கிற கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போகாத, உட்காராத அப்படிங்கிறதுக்கு, சொல்லி தர்றதுக்கு, அறிவிக்கிறதுக்கு நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சத்திய ஆவியானவர். அவருக்கு பேர் என்னது? சத்திய ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த ஆவியானவர் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அல்லேலூயா. இன்னைக்கு நான் பல நெருக்கத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், பல துக்கத்தின் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், புருஷன் பொண்டாட்டி தேவையில்லாமல் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள அவர் வந்துட்டார்னா, நீ பேசு, நீ பேசாத, உட்கார், அப்படியே அவர் கற்றுக் கொடுத்து விடுவார் உங்களுக்கு. சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நினைச்சுவார். அவர் வந்து தப்பான வழிக்கு நம்ம குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை நடத்தவே மாட்டார். நேர் வழிக்கு தான் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வார்? கொண்டு போவார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நாளைக்கு உனக்கு இப்படி நடக்க போகுது, நாளை கழிச்சு இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்து, அப்படி தான் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வார்? வளர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என்னையும் என் குடும்பத்தையும் சகல சத்தியத்துக்குள்ளேயும், நேர் வழியிலையும், நேர்மையான வழியிலையும், அற்புதமான வழியிலையும், அதிசயமான வழியிலும் என்னை நடத்துவார். அல்லேலூயா. இப்போ நான் இங்கேருந்து இங்கே நடக்கிறேன் தெரியுமா? இப்போ நடக்கும்போது உங்கள் கண்ணு என்ன செய்யும்? அப்படி இங்கிட்டு திரும்பாதா? இப்போ நான் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன்னா, இப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சோகம் வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா. அப்படியே சோறு வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சொல்லுங்கள், சகல சத்தியத்துக்குள்ளும். டெய்லி இந்த வசனத்தை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு படிச்சிடணும். பார்த்துக்கொள்ளுங்க. டெய்லி இந்த வசனத்தை காலையில் எழுந்திரிச்சு என்ன செஞ்சுன்னு படிச்சிருன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் வரப்போகிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தும். எல்லாம் சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். வரப்போகிற காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தும், வரப்போகிற காரியத்தை எனக்கு சொல்லித்தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஆவியானவர் உங்களுக்கு தேவையில்லையா? அல்லேலூயா. சில வீட்டில் சில கவனமாக இருக்க, சரியாக வேலைக்கு போக மாட்டாங்க, வருமானம் சரியாக வராது. நீங்கள் அவரை உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை கூப்பிடணும். ஆண்டவரே, ஒரு வேலைக்கே போக மாட்டுறாரு, சரியான வருமானம் இல்லை, இவர் குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, என்ன சித்தம் வச்சுருக்கீங்க? இவர் இப்படியே இருப்பாரா, இல்லை வேலைக்கு போவாரா, இல்லை வேலைக்கு போக மாட்டாரா, இல்லை வருமானம் இருக்கா, இல்லை வருமானம் இல்லையா,
இல்லை நீங்கள் இவர் குறித்து வேறு ஒரு திட்டம் வச்சுருக்கீங்களா? இல்லை நீங்கள் வேறு சித்தம் வச்சுருக்கீங்களா? நானும் இந்த சம்பாரிச்சு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஓடிடுச்சு. எத்தனை வருஷம் ஓடிடுச்சு? ஒருத்தருக்கு 12, ஒருத்தருக்கு 10, ஒருத்தருக்கு 8, ஒருத்தருக்கு 7, இப்படி ஓடிடுச்சு. ஏன்னா இன்னும் அதே நிலமை, இன்னும் அதே போராட்டம், இன்னும் அதே கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே தான் தலையெழுத்துறா, வேறு வழி இல்லைடா அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், தலையெழுத்தில் ஒன்றும் கிடையாது, தலையெழுத்தே கிடையாது. என்ன, அவர் ஞானிகள் வெட்கப்படும்படியாக பேதைகளை ஞானியை மாற்றுறவர், புரியுதா? உன்னை வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல் வளர வைக்கிறவர், புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, உனக்கு கற்றுக் கொடுப்பார். உனக்கு என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார். திடீர்னு ஒரு ஆளை வீட்டுக்கு வர வைப்பார், அந்த இடத்துக்கு வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடுவார். உடனே என்ன செஞ்சிடணும், அனுப்பிச்சி விட்டுருன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் இவரை என்ன செய்யணும், கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? எப்படி? இந்த ஆவியானவர் பேர் என்ன தெரியுமா? சத்திய ஆவியானவர். எப்படி? சத்திய ஆவியானவர். அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நினைச்சுவார். சகல சத்தியம்னா, சத்தியம்னா உண்மை, நேர்மை, அற்புதம், அதிசயம், இதுதான் வழி. எந்த பொய், பிராடு, பித்தலாட்டம் எதுவுமே இருக்காது. பார்த்து கரெக்டாக நேர் வழியில் என்ன செய்வார், நடத்துவார். குடும்பத்தில் பிளவு வராத அளவுக்கு, குடும்பத்தில் சண்டை வராத அளவுக்கு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் குடும்பம், இதுதான் பிள்ளை, இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக உங்கள் குடும்பத்தை என்ன செய்வார், நடத்துவார். சீர் இல்லாத காரியத்தை சீர்படுத்துவார், பார்த்துக்கொள்ளுங்க. கோணான காரியத்தை செவ்வாய்ப்படுத்துவார், பார்த்துக்கலாம். அதான் நேரு வழியிலே நடத்துகிற ஆவியன். இவர் பேர் என்னது? நேரு வழியில் உங்களை என்ன செய்வார், நடத்துவார், பார்த்துக்கொள்ளுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரி பண்ணுற வேலை தான் இவருக்கு, இந்த ஆவியானவருக்கு. அல்லேலூயா. அதான் நாளைக்கு நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே வரப்போகிற காரியங்களை எனக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. வரப்போகிற காரியத்தை எனக்கு என்ன செய்யுங்க. நீங்கள் உண்மையிலே ஞானசனம் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையிலே அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு அந்நிய பாஷை வர வந்துருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு சாதாரண ஆள் இல்லை என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. ஒரு சாதாரண ஆள் நீங்கள் இல்லை. உங்களுக்குள்ள ஒருத்தர் பயங்கரமானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். உங்களுக்குள்ள வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வல்லவர் உங்களுக்குள்ள என்ன செய்கிறாரு, தங்கியிருக்கிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், தனிப்பட்ட முறையில் பர்சனலாக என்ன செய்யணும், எனக்குள்ளே தங்கியிருக்கிற சத்திய ஆவியானவரே, நாளை வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்துகிற தெரிவிக்கிற ஆவியானவரே, என் பேரனை பற்றி என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, என் பேத்தியை பற்றி என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, என் மகனை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, என் மகளை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு சின்ன குழு கொடுங்க, எனக்கு ஒரு சின்ன தரிசனத்தை கொடுங்க, நான் அதன்படியே நான் என்ன சரி நடந்துக்கிறேன். எனக்கு இன்றைக்கி பேசுங்க ஆவியானவர். நீ சொப்பனத்திலையோ தரிசனத்திலையோ யோவேல சொல்லப்பட்டிருக்கு, தரிசனத்தோடும் சொப்பனத்தோடும் என்ன செய்வேன், நான் பேசுவேன், யோவேல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வரும் காரியங்களை எனக்கு நீங்கள் தெரிவிங்க, வரும் காரியங்களை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆவியானவரை நீங்கள் என்ன செய்யணும், கூப்பிடணும். அல்லையில சொல்லுங்க எல்லாரும். அல்ல, நீங்கள் சும்மா இருக்க விட. ஜெபங்கிறது வேறு, ஜெபங்கிறது வேறு, அந்த உரிமை பாராட்டி கேட்பது என்பது வேறு. அல்லேலூயா. ஜெபங்கிறது வேறு. நீங்கள் அந்த பிள்ளைங்கிற அத்தாரிட்டி அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு பவர் இருக்குது, எனக்குள்ள ஒரு வல்லம் இருக்குது. அது என்ன வல்லமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய இந்த சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு சொல்லுங்கள், ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன் இந்த வசனம், ரட்சிப்பின் சத்திய வசனம் என்னைக்கு ரட்சிப்படைஞ்சீங்களோ அன்னைக்கே அன்னைக்கே உங்கள் மேலே இது, அதாவது வைக்க வேண்டிய காரியத்தை சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா மனதுக்குள்ளே நினைக்க வேண்டிய காரியத்தை சரியாக நினச்சி, நீங்கள் யாருங்கிறத நீங்கள் உங்களை அப்படி புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யுங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது, வாசிங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நீங்களும்னா நானும் எல்லாம் நானும் சொல்லுங்கள், அப்புறம் சொல்லுங்கள், எப்போ நான் விசுவாசி ஆனனோ, அப்படி போட்டிருக்க, எப்போ நான் விசுவாசி ஆனனோ, அல்ல அவருக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறேன். எப்படி சொல்லுங்க, அவருக்குள் எல்லாம் சொல்லுங்க. என்னைக்கு நான் ரட்சிப்பு, இப்போ நான் சொல்ற சொல்லுங்க, என்னைக்கு நான் ரட்சிப்படைஞ்சனோ, என்னைக்கு ஞானசனம் எடுத்தனோ, என்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கணும், அன்னைக்கே 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 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள என் மேல ஒரு முத்திரை விழுந்துருச்சு.
என் மேல ஒரு முத்திரை விழுந்துருச்சு. இப்போ நீங்கள் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஞானஸ்நானம் எடுத்து கை தூக்குங்க, கை கீழே போடுங்க. இப்போ உங்கள் மேலே என்ன இருக்குது? உங்கள் மேலே என்ன இருக்குது? என்ன பரிசுத்த ஆவியானவர்? வாக்கு தத்தம். அப்போனா வாக்கு தத்தம் என்ன? வாக்கு தத்தம் என்ன? நீ அநேக ஜாதிகள் அழுவாய், வாக்கு தத்தம். அநேக ஜாதிகளை சொந்தமாக்க வாக்கு தத்தம். நீ கொளுத்த கண்டுபில் வளருவாய், வாக்கு தத்தம். பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பாய், வாக்கு தத்தம். அவன் வெளிச்சத்தில் ராஜாக்கள் வருவார்கள், ஒளியில் ஜாதிகள் வருவார்கள், வாக்கு தத்தம். சரிங்களா? நீ பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்போம், உன் சந்ததி ஒளிமுறை கண்டுபிடிக்க வளர்ந்துருக்கும். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், வாக்கு தத்தம். அப்போ இந்த வாக்கு தத்தங்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மேலே வச்சு என்ன பண்ணிட்டாரு? முத்திரை இருக்கா உங்ககிட்ட? முத்திரை இருக்கா? எப்போ முத்திரை விழுந்துச்சு? நல்லா சொல்லுங்க. அப்போ சொல்கிற போது அங்கே பரலோகம் பார்க்குது. நீங்கள் உம்முன்றீங்கன்னா பரலோகம் பார்க்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பேசுனா தான் கதை நடக்கும், இல்லைன்னா கதை நடக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க. என்னைக்கு நான் ரிச்சிப் அடைஞ்சனோ, என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தனோ, அன்னைக்கே என் மேல வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அநேக வாக்கு தத்தங்களை வச்சு, இந்த வாக்கு தத்தங்களுக்கு நீ தகுதியானவன், இந்த வாக்கு தத்தங்களுக்கு நீ உரிமையானவன், வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள தகுதியானவன் என்ற உரிமை என்கிற அந்த முத்திரைய என் மேல அவர் பதிச்சிட்டாரு. அதனால என் மேல முத்திரை இருக்கிறது. இந்த முத்திரையை வச்சு, இந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு சாதிக்க முடியாத காரியத்தை என்னால சாதிக்க முடியும். சாதிக்க முடியாத காரியத்தை என்னால சாதிக்க முடியும். முடியாத காரியத்தை என்னால முடிய வைக்க முடியும். உன்னால முடியாதுங்கிற அகராதியிலே கிடையாதுயா. நீ ஆள பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நீங்க யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அல்லேலூயா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு முத்திரை விழுந்துருக்கு. கவர்மெண்ட்டில் பத்திரத்தில் ஒரு சீல் வச்சாதான், கவர்மெண்ட் சீல் வச்சாதான் முத்திரை. உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு முத்திரை விழுந்திருக்கு. அது என்ன முத்திரைன்னு கேட்டால், எல்லா வாக்குத்தத்தங்களையும் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டான தகுதி. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் சாதாரண ஆளா? எப்படி சொல்லுங்கள், நீங்கள் சாதாரண ஆளுங்கிறீங்க? நீங்கள் நெருக்கப்பட்ட ஆளா? நீங்கள் கவலைப்படுற ஆளா? மூஞ்சி தொங்கப்பட்டு உட்கார்ற ஆளா? நீங்கள்லாம் கம்பீரிக்கிற ஆள். அல்லேலூயா. நீங்கள்லாம் ஆர்ப்பரிக்கிற ஆள். அப்படிப்பட்ட ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், எனக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியானவரே, வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, வரும் காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி என் வாழ்க்கையில் ஜெயத்தை ஏறெடுக்க உங்கள் வழியில் மாத்திரம்தான் நடப்பேன். எனக்கு போதிங்க ஆவியானவரே. வரும் காரியங்களை எனக்கு சொல்லித்தாங்க ஆவியானவர். அல்லேலூயா. புரியுதா? அப்போ இந்த யோவான் 16 இந்த 13 என்ன செய்யுங்க, அடிக்கடி பேசுங்க. நாளை கழிச்சு நடக்க போகிற காரியம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா சரி, இவர்கிட்ட கேளுங்க, இவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். இவர் உங்களுக்கு என்ன செய்வார்? போதிப்பார். ஆண்டவரே, இந்த கற்பத்தின் கனி ஏன்னு வராமல் இருக்குது, அதுக்கு என்ன தடை? இல்லை நான் என்ன செய்யணுமா? இல்லை நான் ஏதாவது பொருத்தனம் பண்ணணுமா? அல்லது நான் ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறேன்னா அதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்குறேன். ஏதாவது எனக்கு அந்த காரியத்தை எனக்கு சொல்லித்தாங்க, சுட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி இவரை நீங்கள் என்ன செய்யலாம்? உள்ள இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியார் என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும் அவர்கிட்ட. நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கணும். எனக்கு இந்த மறைபொருளை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கணும். ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு, நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு வரப்போகிற காரியத்தை என்ன செய்வேன்? சொல்லி தருவேன்னு சொல்லிட்டார்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் கேட்கலாம். அதாவதுங்க, நீங்கள் வந்து ஒரு வெறுமையான ஆள் இல்லை, நீ உதவக்கிற ஆள் இல்லை, நீங்கள் வந்து உதவுகிற ஒரு ஆளாக கர்த்தர் மாற்றிட்டார். நீங்கள் அநேக ஜாதிகளை ஆளுகிற ஆளாக கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? மாற்றிட்டாரு. வரப்போகிற காரியங்களை அவர் எனக்கு, எல்லாம் சொல்லுங்கள், வரப்போகிற காரியங்களை எனக்கு அறிவிக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை வந்து நடத்துவார். எப்படி நடத்துவார்னா, சகல சத்தியத்துக்குள்ள உண்மையில தான் அவர் நடத்துவார். ஒழிஞ்சு தப்பான வழியில் என்ன செய்ய மாட்டார்? நடத்த மாட்டார். ஆமென் சொல்லுங்கள்.
இப்போ இந்த ஆவியானவர் தேவையா தேவையில்லையா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் உங்களை எல்லா கோணான காரியங்களும் செவ்வையான காரியங்களை மாற்ற போகிறார். சரிங்களா? அடுத்து கிருபையின் ஆவியானவர், அது வாசிங்க சகரியால 12:10. ஜெபிக்க எனக்கு முடியல, ஜெபிக்க எனக்கு தெரியல, ஜெபம் எனக்கு வரமாட்டேங்குது, நான் உட்காந்தா தூக்கம் வருது, நான் உட்காந்தா கொட்டாய் வருது, ஸ்தோத்திரம் போட்டால் எனக்கு ஆத்திரம் வருது, படுக்கையை விரிச்சா தூங்க தான் வருது, ஜெபிக்க முடியல அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம்? சொல்லலாம். நீங்கள் ஜெபிக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் இந்த வசனத்தை சகோதரிமார்கள் ஒருத்தர் வாசிங்க. ஆ ஆ ஆ அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார் பார்த்துக்கொள்ளுங்க, உன் மேலே என்ன எந்த ஆவியை ஊற்ற போகிறேன்? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவின்னு. என்னது? ஜெபிக்கிற ஆவி. இங்கே விண்ணப்பனா ப்ரேயர் பாயிண்ட் சொல்கிற ஆவியானவர், ஜெபிக்கிற ஆவியானவர். அவர் சொல்கிறாரு, விண்ணப்பத்தின் ஆவியை உன் மேலே என்ன செய்ய போகிறேன்? அல்லேலூயா. கிருபையின் ஆவியை உன் மேலே என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அப்போ கிருபையின் ஆவியானவர்னு என்னது? கிருபையின் ஆவியானவர், கிருபையின் ஆவி அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, உங்களை தகுதிப்படுத்துகிறவர் தான் கிருபையான ஆவியானவர். நீ இப்படிப்பட்ட ஆள், நீ இதுக்கு தகுதியானவள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் கிருபையின் ஆவியானவர். இப்போ புரியுது உங்களுக்கு? அப்போ அந்த கிருபையின் ஆவியானவரையும் விண்ணப்பத்தின் ஆவியானவரையும் உங்கள் மேலே என்ன செய்வாராம்? அப்படியே ஊற்றுவாராம். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் உங்கள் மேலே ஊற்றிட்டார்னா, அவர் உங்கள் மேலே இறங்கிட்டார்னா, நீங்கள் ஒரு ஜெப வீராங்கனையாக என்ன செஞ்சிருவீங்க? மாறிடுவீங்க. உங்களுக்கு கிருபையை கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிற ஆளாக என்ன செஞ்சிருவீங்க? மாறிடுவீங்க. தேவனோட உறவாடுகிற ஆளாக மாறிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஜெபிக்க முடியல, ஜெபிக்க தெரியல, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல மாட்டீங்க. இவர் உங்கள் மேலே இறங்கிட்டார்னா உங்களை அப்படியே ஜெபிக்க வச்சுக்கிட்டே இருப்பார், விண்ணப்பம் செய்ய வச்சுக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு ஜெப வீராங்கனையாக மாறிடுவீங்க. அதுக்கு தான் இந்த கிருபையின் ஆவியும் இந்த விண்ணப்பத்தின் ஆவியும் தேவை. இப்போ சொல்லுங்க, ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, விண்ணப்பத்தின் ஆவியானவரே, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க. இப்போ மத்திய காலையில் ஆராதனை முடிச்சுட்டு போய் அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. சர்ச்சில் மைக் எடுத்து மட்டும் இப்படி ஆடும்போது இங்கே குதிக்கிறது, அங்கே குதிக்கிறது, அங்கே ஆடுறது, இங்கே ஓடுறது, இது மட்டும் பண்ணி தெரியுது. நாங்கள் இழிச்ச வயங்களா? வீட்டில் இருக்கிற ஆளுங்க வீட்டில் கேட்குறாங்க கேள்வி, நாங்கள் இழிச்ச வயங்களா? எங்களுக்கு தான் அந்த பாடா, இங்கே அதை எடுக்கிற, இது எடுக்கிற, புசுங்கிற என்ன வந்துட போது, ஏது பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே போனால் மைக் எடுத்து இங்கே ஓடுற, அங்கே ஓடுற, இங்கேருந்து குதிக்கிற, யாராவது சொல்லுவாங்களா? எங்கள் தலையெழுத்தாத நாங்கள் கேட்குறதுக்கு, பாடுற பார்க்குறதுக்கு என்ன செய்ய? அப்படியே நான் என்ன செய்யட்டும்? இங்கே வந்தால் நான் அப்படி மாறிடுறேன், அங்கே போனால் அப்படி வந்துடுது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் எப்போதுமே அவர்கிட்ட கேட்குறது, நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆண்டவரே நான் மைக் எடுத்துட்டேன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் போதிக்க விரும்புனேன்னா எனக்குள்ளே நீங்கள் வந்துருங்க ஆவியானவரே, உற்சாகத்தின் ஆவியானவரே எனக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது நடந்து வரும்போது உற்சாகத்தின் ஆவியானவர் எனக்குள்ளே வாங்க, உற்சாகத்தின் ஆவியானவர் எனக்குள்ளே வாங்க, உற்சாகத்தின் ஆவியானவர் எனக்குள்ளே வாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே நான் மேலே ஏறுவேன். பார்த்துக்கொள்ளுங்க, உற்சாகத்தை எனக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வருவேன். பார்த்துக்கொள்ள அப்படி வந்தோன்னே பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்துங்க, ஒரு சில பேர் இப்படி வந்து போயிருந்தீங்க, ஒரு சில பேர் நொந்து போயிருந்தீங்க, ஒருத்தர் தலையை குடிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, ஒருத்தர் மேலே பார்த்துக்கிட்டு ஒருத்தங்க வெளியே போனீங்க, ஒருத்தங்க வந்தீங்க, ஒருத்தங்க பிள்ளையை பார்க்குறீங்க, ஒருத்தங்க குழந்தைய பார்க்குறீங்க, இப்படியா இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அட பாவி மனுஷங்களா, ஒரு உண்மையாக முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் மேலே பார்க்குது, ஒரு ஆள் தலையை பார்க்குது, ஒரு ஆள் கீழே பார்க்குது, ஒரு ஆள் கொண்டையை பார்க்குது, ஒரு ஆள் முடியை பார்க்குது, ஒரு ஆள் சேலையை பார்க்குது, ஒரு ஆள் தோடை பார்க்குது, ஒரு ஆள் ஸ்பீக்கரை பார்க்குது. இப்போ இதுக்கு அவனே வந்திருக்கான், நம்ம உண்மையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறான். அப்போ எனக்கு ஒன்றுமே ஓடலை. என்ன ஆடாது நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே. அவர் சின்ன பாஸ்ட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆண்டவரே ஆண்டவரே அப்படி ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே எல்லாம் ஒன்று மேலே பார்க்குது, கீழே பார்க்குது, தரையை பார்க்குது, ரோடை பார்க்குது, தெருவை பார்க்குது. அப்போ தான் ஒரு ஆள் ஒரு பிள்ளையை கூட்டிட்டு அப்படியே இப்படி வெளியே போகுது. இங்கே ஆரம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு அம்மா அப்படியே பிள்ளையை கூட்டிட்டு வெளியே போகுது. எதுக்கே வர்றீங்க? ஆரம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே நான் வர்றேன் அப்போ சச்சு வாசப்படியில் அப்படியே வெளியே நடக்குதுயா. இந்த பிள்ளையை கொஞ்சிக்கிட்டு பிள்ளையை பார்த்துக்கிட்டு 24 மணி நேரம் பிள்ளையை வீட்டில் தானே கொஞ்சம், நீயே இங்கே வரும்போது கொஞ்சம் பிள்ளையை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி நீ தேவனை மையப்படுத்த வேண்டியதானே.
சத்திய ஆவியானவர் நடத்துறாரு இல்லையா? அந்த நேரம் பார்த்து சும்மா தலையை காட்டிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பிள்ளையை தூக்கி வீட்டுக்கு போகிறேன் எல்லாம் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாகக்கூடாது பார்த்துக்கொள்ளுங்க. ஆராதனைக்கு வந்துட்டீங்கன்னா அப்படி முழு மனதோட தேவனை மகிமைப்படுத்தணும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆராதனை வேலையில் எந்திரிச்சு வெளியே போகிறது, ஆராதனை வேலையெல்லாம் தண்ணி குடிக்க போகிறது, இங்கே அப்படியே தொண்டை தண்ணியை போட்டு கத்தி தேவனேன்னு சொல்லி கத்தி இங்கே ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுக்காக உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகணும், உங்களுக்குள்ள மீட்பு உண்டாகணும், உங்களுக்கு ஒரு ஜெயம் வரணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கணும், நீங்கள் பரலோகத்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தானே கர்த்தர் உங்களை நடத்துறதுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்னதான் இப்போ வாங்க சாயங்காலம் வாங்க அப்படின்னு சொன்னேன், வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை தட்டுங்க, உங்களுக்காக கை தட்டுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ ஒன்றுமில்லை, இப்போ நீங்கள் வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஒரு காரியத்தை பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமாவா இல்லையா? நம்ம என்னடா இது வரைக்கும் ஏதோ வந்தோம் போனோம் இருந்தோம், ஆனால் நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வரப்போகிற காரியத்தை சொல்கிறேன்னு இருக்காரு. வரப்போகிற காரியத்தை நீ கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு வரப்போகிற காரியத்தை எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, நான் எப்படி இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டவரே, எனக்கு வரப்போ அடுத்த வருஷம் நான் எப்படி இருக்க போகிறேன், எந்த ஊரில் இருக்க போகிறேன், எனக்கு சொல்லித்தாங்க காட்டுங்க அப்படின்னு முழங்காலம் முடக்கி நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்டு பாருங்கள். இந்த யோவான் 16:13 சொல்லி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உனக்கு சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், உன் காரியத்தை அவர் வெளிப்படுத்துவார். சத்தியம், உண்மை உண்மை. ஏன்னா வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. அப்படின்னா அது சும்மா எழுதி வச்சிருக்கா? அது ஒவ்வொன்றையும் நடக்கிற காரியத்தை எழுதி வச்சிருக்கு. அல்லேலூயா 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 சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வந்து வீட்டிலலாம் வை வாங்கி திட்டு வாங்கி எங்கள் தலையெழுத்தியா இப்படி வந்து உசு புசுன்னு கிடக்காதா அப்படிலாம் வை வாங்கி தான் நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் சும்மா ஒன்றும் கிடையாது பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அவங்க வந்து டீயை போட்டு கொடுக்க, காப்பியை போட்டு கொடுக்க, படுக்கையை விரிக்க, உட்கார வைக்க, மாத்திரையை கொடுக்க, அதை கொடுக்க, எல்லாம் பார்த்து உசு எங்களுக்கு தாயா இந்த பாடு. சர்ச்சில் பார்த்தா ஓடுற, வைக்கிற, குதிக்கிற எல்லாம் எங்கள் நேரங்காலம். அப்போ நான் அந்த மாதிரி வசவெல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து நான் உங்கள் முன்னாடி நின்று உங்களை எப்படியாவது பலப்படுத்தணுமே, உங்களை எப்படியா உற்சாகப்படுத்தணுமே, இந்த பிள்ளைகளை நல்ல வழி கொண்டு வரணுமே அப்படிங்கிற ஆதாங்கலத்தில் தானே நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது சொல்றேன் பாத்துங்களா, கர்த்தர் இன்னும் வந்து உங்களை பூஸ்டப் பண்றதுக்கு கர்த்தர் என்ன ஜீவனோட வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கர்த்தர் ஜீவனோட வச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் எழும்ப போறீங்க, நீங்க எல்லாம் பிரகாசிக்க போறீங்க, உங்க சந்ததி பெருக 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 போகுது. ஆமென். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு எப்பாவது ஒரு சோர்வு வரும்போது, எப்பாவது ஒரு அசதி வரும்போது என்னாச்சுன்னு ஒரு வசனத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது என்ன வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 51:12. இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா உங்கள் டல்லு போய், உங்கள் சோர்வு போய், ஒரு அனாய்ச்சி உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சத்தமாக படிங்க, ஒருத்தர் நல்லா சத்தமாக படிங்க. உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் 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 எனக்கு. சரி இங்கே இருங்களேன். ஒரு சில வாழ்க்கை வந்து சந்தோஷமாக போகும், ஆனால் திரும்ப வந்து சோர்வு, வேதனை, போராட்டம் வரும். எப்போ சந்தோஷம் வர பையங்க வாழ்க்கையில்? படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கவலைப்பட்டுக்கிட்டா இருக்குங்க, வாலிப பசங்க கவலைப்பட்டா இருப்பாங்க, ஜாலியாக சுற்றுவாங்க, ஜாலியாக வருவாங்க. என்ன ஆனால் பாருங்கள், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, திரும்பவும் எனக்கு என்ன செய்யணுமா, தந்து உற்சாகமான ஆவி என்னை என்ன சொல்லுங்க, உற்சாகமான ஆவியானவரே, உற்சாகமான ஆவியானவரே, உற்சாகமான ஆவியானவரே, உற்சாகமான ஆவியானவரே, என்ன 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 தாங்குபடி செய்யோ. உற்சாகத்தின் ஆவியானவரே, உற்சாகத்தின் ஆவியானவரே, உற்சாகத்தின் ஆவியானவரே, உற்சாகத்தின் ஆவியானவரே, உற்சாகத்தின் ஆவியானவரே, வாயத்தர உற்சாகத்தின் ஆவியானவரே, உற்சாகத்தின் ஆவியானவரே எனக்குள்ள வார, உற்சாகத்தின் ஆவியானவரே எனக்குள்ள வார. அல்லேலூயா. உற்சாகம் வந்துருச்சா சொல்லுங்க. சங்கீதம் 51:12 படி, உற்சாகத்தின் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. அல்லேலூயா. இங்கிறங்களேன், உங்கள் மக வாழ்க்கையில், மகன் வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒரு செம்மையான ஒரு வழி நடத்தணும்னா கட்ட பஞ்சாயத்துக்கு நீங்கள் போகாதீங்க. யார்கிட்டையும் உங்கள் பிரச்சனையை சொல்லி போராடாதீங்க.
உங்களுக்குள்ள செம்மையான நேரத்தில் சங்கீதம் 143:10 சங்கீதம் 143:10 உம்முடைய நல்ல ஆவி சொல்லுங்க, நல்ல ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, என்னையும் என் குடும்பத்தையும் செம்மையான நேர்மையான வழியிலே என்னை நடத்துவீராக, என்னை நடத்துவீராக, என்னை நடத்துவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செம்மையான வழியில் அப்படின்னா செம்மையான வழியில் என்ன வழி? அந்த வழியில் பிரச்சனை இருக்காது, அந்த வழியில் சண்டை இருக்காது, அந்த வழியில் போராட்டம் இருக்காது, அந்த வழியில் கஷ்டம் இருக்காது. அது செம்மையான ஒரு வழி, நேர் வழி, உத்தமமான வழி. இந்த வழியில் நம்ம நடத்துகிறவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த ஆவியானவர் தான். எந்த ஆவியானவர்? சங்கீதம் 143:10 திருப்பி வாசிங்க பார்ப்போம். அதாவது இங்கே இருங்க, என்னண்ணா எப்படி ஜெபம்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவரே உமக்கு நான் என்ன செய்யணும்? பிரியமானதை என்ன செய்யணும்? உமக்கு பிரியமில்லாத காரியம், உமக்கு பிரியமானதை செய்ய அப்புறம் எனக்கு போய் தரலாம். எப்படி போட்டிருக்கு? எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யறதுக்கு, உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யறதுக்கு எனக்கு நீங்க சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்கப்பா, எனக்கு சொல்லித்தாங்கப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் நேர் வழியில செம்மையான வழியில நடத்துவதற்கு என்ன சொல்லித்தாங்க ஆவியானவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை பூரா நோட் பண்ணி கொள்ளுங்க. இதை போய் நீங்கள் தனித்தனியாக உட்காந்து என்ன செய்யுங்க, ஜெபிச்சு இந்த வசனத்தை சொல்லி, ஏன்னா உங்களுக்கு பதில் கிடைக்காத வேலையில் இந்த வசனத்தை சொல்லி என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபிக்கணும். சொல்லுங்கள் பார்ப்போம். செம்மையான வழியிலே நடத்து. இப்போ வந்துங்க ஒன்றுமும் கிடையாதுங்க. ஒரு கட்ட பஞ்சாயத்து உங்களுக்கு நடக்குது உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்தை யாருமே தீர்க்க முடியல, உங்களுக்கு நியாயமே கிடைக்கல, யாருமே தீர்த்து வைக்க முடியல. பிரச்சனையோடு தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்து பிரச்சனையோ அல்லது குடும்பத்தில் வாழ்க்கை பிரச்சனையோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களே யாரோடய சொல்லி பார்த்தீங்க, யாரோ என்ன பஞ்சாயத்து பண்ணி பார்த்தாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தீங்க, அங்கேயும் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா பெரிய பெரிய ஆளுகள்கிட்ட, கவுன்சிலர்கிட்ட, சில பஞ்சாயத்து தலைவர்கள்ட்டெல்லாம் உங்கள் பஞ்சாயத்தெல்லாம் சொல்லிட்டீங்க, ஒன்றும் தீர்த்து வைக்க முடியல. பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்கல. பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கல? நியாயம் கிடைக்கல. நான் என்ன சொல்கிறேன், நீ கட்ட பஞ்சாயத்துக்கும் போகாத, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகாத, யாரையும் பார்க்காத. உனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நியாயம் செய்கிற ஆவியானவர். நீங்கள் அவரை கூப்பிட்டுட்டீங்க. இந்த மாதிரி நிலைமையில் யார் வர்றீங்க? உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல பணம் வரலையா? உங்களுக்கு போராட்டம் இருக்கா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையா? உங்களுக்கு நியாயம் கிடைக்கலையா? அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார் ஒருத்தர். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? அவருக்கு பேர் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்க, வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 4:3. ஆ ஆ ஆ ஆ பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்கு? நியாயத்தின் ஆவியானவர், சுட்டரிக்கிற ஆவியானவர். எல்லா பிரச்சனைகளையும் என்ன செய்யறாரு? சுட்டரிக்கிற ஆவி. நியாயத்தின் ஆவியானவர் என்ன தெரியுமா அர்த்தம்? நியாயம் கிடைக்காத இடத்துல நியாயம் கிடைக்கும்படி செய்கிற ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். இப்போ புரியுதா? எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நியாயம் கிடைக்காத இடத்துல நியாயம் கிடைக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, 5 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சம்பள உயர்வே கிடைக்கல, நியாயம் உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிது, நியாயம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஏசப்பா ஆவியானவரே, நான் 5 வருஷம் வேலை பார்க்குறேன், எனக்கு பின்னாடி வந்தவன் சம்பளம் கூட வாங்கிட்டு இருக்கேன், நான் கூட வாங்காமல் இருக்கேன். இந்த காரியத்தில் நீங்கள் நியாயம் செய்யணும். எனக்கு நியாயத்தின் ஆவியானவரே எனக்குள்ளே இறங்கி வந்து இந்த காரியத்தில் பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் இறங்கி வந்து மண்டையில் போட்டு உங்களுக்கு நியாயம் செஞ்சு உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவா. அவருக்கு பேர் தான் நியாயத்தின் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த நியாயத்தின் ஆவியினவர் உங்களுக்குள்ள என்ன செய்கிறாரு? இருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த
ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமை, ஒரு அனாதையான ஒரு நிலைமை. நான் வந்து எனக்கு கேட்க யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு சப்போர்ட் பண்ணுறது கூட ஒரு ஆள் இல்லை, எனக்கு கூட பிறந்தவங்களும் கிடையாது, அக்கா தங்கச்சியும் கிடையாது, குடும்பத்தில் சரியான முறையில் எனக்கு ஒரு ஆறுதல் படுத்த எனக்கு ஒரு ஆள் இல்லை, ஒரு ஒரு அனாதை போல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஃபீலிங் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து எப்போயாவது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அனாதை அல்ல அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து தள்ளப்பட்ட ஆள் இல்லைங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். உங்களுக்கு ஒரு தாயா தகப்பனா ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்ந்து கொள்ளணும். அப்போ நீங்கள் யார், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு என்ன செய்யணும், எப்போதும் வரணும். அதுக்கு தான் அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15 ரைட்டு. இப்போ நீங்கள் நான் வந்து எனக்கு ஒன்றுமில்ல அனாதை, நான் ஒரு அடிமை அப்படிங்க சொல்லணுமா? எப்படி போட்டிருக்கு இதில்? இல்லை எப்படி போட்டிருக்கு? எப்படி போட்டிருக்கு? எப்படி நம்ம ஏசப்பா எப்படி கூப்பிடணுமா என்று கூப்பிட பண்ணுகிற உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? புத்திர சுவீகாரம்னா நீங்கள் வந்து ஏசப்பா உங்களை என்ன செஞ்சிட்டார்? பிள்ளையா மாற்றிட்டார். நீங்கள் தத்து பிள்ளை இல்லை, நீங்கள் பெத்த பிள்ளையை மாற்றிட்டார். அல்லேலூயா. நீங்களாம் எப்போ பெத்த பிள்ளையை மாறினீங்க? ஞானசன் எடுத்தவொடனே என்னவா மாறிட்டீங்க? பெத்த பிள்ளையா மாறிட்டீங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். நான் தத்து பிள்ளை இல்லை, நான் பெத்த பிள்ளை. அல்லேலூயா. எல்லா சொத்துக்கும் அதிபதி, எல்லா சொத்துக்கும் பங்கு உள்ளவன். என் முப்பாட்டனுடைய சொத்து எனக்குரியது. உங்கள் முப்பாட்டன் யார் சொல்லுங்கள்? ஆபிரகாம் சொத்து எனக்குரியது. அவர் எப்படி வந்துச்சுன்னா கலாத்தியர் 3:26 போட்டிருக்கு, ஆபிரகாமுடைய சொத்து உனக்குன்னு போட்டிருக்கு. கலாத்தியர் 3:26, கலாத்தியர் 3:26 சீக்கிரம். தேவனுடைய சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற. அப்புறம் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளானால் எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு நான் சந்ததி. சொல்லுங்க, என் முப்பாட்டேன் அவருடைய சந்ததி, அந்த வழியில் வந்தவன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்லுங்க, ஆபிரகாம் ஆசீர்வாதம் எனக்குரியது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்புறம் முழுசா வாசித்துருங்க அதை. வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் அனாதையா? நீங்கள் ஒதுக்கப்பட்ட ஆளா? நீங்கள் தள்ளப்பட்ட ஆளா? நீங்கள் கைவிடப்பட்ட ஆளா? உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உங்களுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு? அல்லேலூயா. இங்கே இருங்க, உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்கு என்னை நடத்துகிறதுக்கு ஒரு அப்பா இருக்கிறார், என் தேவைகளை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நான் என்ன சொல்கிறேன்னு அது அப்படியே அவர் கேட்பார். அல்லேலூயா. என்னை நடத்துகிற ஒரு தகப்பனை எனக்குள்ளே என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள், என்னை நடத்துகிற ஒரு அப்பா எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் அனாதை அல்ல, நான் திக்கற்றவன் அல்ல, நான் ஒதுக்கப்பட்டவன் அல்ல, நான் தனிமையானவன் அல்ல. வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்துகிற எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. உற்சாகப்படுத்துகிற அப்பா எனக்கு இருக்கிறாரு. வரும் காரியங்களை தெரியப்படுத்துகிற அப்பா எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நான் மறுபடி பிறந்துட்டேன். அல்லேலூயா. அப்போனா நீங்கள் என்ன செய்யணும், எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நான் அழிந்து போகிற வித்தில் நான் பிறக்கலை. எல்லாம் சொல்லுங்கள், நான் அழிந்து போகிற வித்தில் நான் பிறக்கலை, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடி 1 பேதுரு அந்த வசனத்தை எடுங்க. மறுபடி ஒரு ஆள் அந்த வசனத்தை எடுங்க. மறுபடி நான் பிறந்திருக்கிறேன், மறுபடி நான் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய வார்த்தையில் நான் பிள்ளையாக மாறிவிட்டேன். வாசிங்க 1 பேதுரு வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்றைக்கும் நிற்கிறதும். அப்புறம் என்ன போட்டிருக்கு? அது உயிர் உள்ளதுமாக ஜீவன் உள்ளதுமாக
தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடி நான் பிறந்திருக்கிறேன். நீங்களா என்ன செஞ்சிட்டீங்க? மறுபடி சொல்லுங்க. நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். எப்படி மறுபடி பிறந்தீங்க? ஜீவ வசனத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன்? மறுபடி பிறந்திருக்கிறேன். இந்த வசனத்தின்படி நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி அவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். அவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். அவர் என் இரட்சகர். அவர் வெற்றி வேந்தன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. சுட்டரிக்கிற ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க. வெளிப்படுத்துகிற ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க. வரப்போற காரியத்தை சொல்லி தருகிற ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க. உற்சாகத்தின் ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க. புத்திர சுவீகாரத்தின் ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க. பிள்ளைங்கிற உரிமையை கொடுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதெல்லாம் சண்டே சர்வீஸில் ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஈவினிங் டயத்தை உங்களுக்கு நான் ஒதுக்கி உங்களை வர சொன்னேன். அல்லேலூயா. இப்போ புரியுதா? இப்போ நீங்கள் யார்? அப்படி தெனாவட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் யார்? உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்காரா? ஆமான்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரா? நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு கற்பத்துக்கு உண்டாகலை. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே எனக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நான் இங்கே இருக்க ஷார்ட்கட்டாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கணும்னா ஒரு வார் ப்ரேயர். நான் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். நான் என்றைக்கு ஞானசன் எடுத்தோன்னா அன்றைக்கி அழிஞ்சபடி வித்தில் நான் பிறக்கல. அழிய வித்தாய ஜீவ வசனத்தில் மறுபடி நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உடைய பிள்ளையாக இருக்கிறேன். எனக்கு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழிஞ்சு பருவத்தில் நான் பிறக்கலாம். உங்கள் பிள்ளை நான், உங்கள் பிள்ளை. கேட்கிற இவனை பெற்றுக்கொள்வோம் நீங்கள் சொன்னீங்களே, தேடுகிற இவனை கடைவான்னு சொன்னீங்களே. என் வார்த்தை உங்கள்கிட்ட நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்ள எதுவானாலும் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே. தேடுகிற இவனை கடைவான்னு சொன்னீங்களே. இப்படிப்பட்ட வார்த்தை இருக்குல்ல. வான ஒளிஞ்சாலும் பூமியில் வார்த்தை ஒளியான்னு சொன்னீங்களே. என் கையின் கிரையில் கொடுத்து எனக்கு கட்டளை கொடுன்னு சொன்னீங்களே. இவ்வளோ வார்த்தை சொல்லியிருக்கீங்களே. எனக்கு ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கலை? இன்னைக்கு ஏன் இந்த காரியம் நடக்கலை? இன்னும் தாமதமாயிட்டு இருக்கு. என் பிள்ளை வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இன்னும் ஒரு உயர்வு இல்லை, மேன்மையில், அற்புதம் இல்லை, அதிசயம் இல்லை, ஒரு வெற்றி இல்லை, விடுதலை இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு உயர்வு இல்லை, இருந்த வண்ணமா இருந்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஒரு டெவலப்மெண்ட் இல்லையே, இன்னும் ஒரு உயர்வு இல்லையே, இன்னும் ஒரு மேன்மை இல்லையே, இன்னும் என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கலையே. நம்முடைய பிள்ளை அல்லவா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு, யாக்கோபின் ஆசீர்வாதம் உனக்கு, ஈசாக்கின் ஆசீர்வாதம் உனக்குன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்களா? இந்த வாக்குத்தத்தம் என் குடும்பத்தில் ஏன் நிறைவேறல? ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சகரியில் எழுதி வச்சிருக்கீங்க. அப்ப எனக்கே ரெட்டிப்பான நன்மை வரல? யோபின் ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டும்ல? ஆபிரகாம் ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டும்ல? உன் சந்ததி இவ்வளவா பெரிய இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்களே. அப்ப ஏன் கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கீங்க? ஏன் எனக்கு சந்ததி உண்டாகல? பிள்ளைகள் சமர்த்த பார்ப்பான்னு சொல்லியிருக்கீங்களே. அப்பா, நான் உங்களுடைய பிள்ளை, நீ தகப்ப என்று கேட்கிற ரைட் இருக்கு, உரிமை இருக்கு. என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க, ரத்தத்தில் கழுவிட்டீங்க. எவன் ஒன்றும் பரண்டபடி அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எனக்கு அத்தாரிட்டி, எனக்கு அதிகாரத்தை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. எனக்கு கேட்கறதுக்கு ரைட் இருக்கு. நீ அப்பன், நீ ராஜா, என் ரட்சகர், என் ராஜாதி ராஜா. கேட்கறதுக்கு ரைட் இருக்கு. எனக்கு பதில் சொல்லி ஆகணும், எனக்கு கொடுத்தே ஆகணும். எனக்கு தாங்க இயேசுவே, எனக்கு இப்போதே வேண்டும் இயேசுவே. என் வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல், என் வாழ்க்கையில் உயர்வு இல்லாமல் தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? எனக்கு இன்னைக்கே வேணும் பதில், எனக்கு இன்னைக்கே வேணும் பதில், எனக்கு இன்னைக்கே வேணும் பதில், எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ரைட்டுடைய தகுதியான ஆளையா நீ? நான் கையா தட்டாப்பாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தகுதி உனக்கு என்ன இருக்கு? அப்ப அந்த பாயிண்ட் எடுத்து அப்பாட கொடுக்கணும். எந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும்? உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அழிஞ்சு ஒரு வித்தில் பிறக்கிறேன், ஜீவ வசனத்தில் மறுபடி நான் பிறந்துட்டேன். நான் இப்போ உங்கள் பிள்ளை. எனக்கு இந்த காரியம் தாமதமாகிட்டு இருக்கு. என்கிட்ட என்ன குறை இருக்குது? அப்படியே குறை இருந்தாலும் தன் பாவங்களை அறிக்கிட்டு விட்டு கொடுக்குறவன் இரக்கம் பெறுவான். யோவான் 1 யோவானில் சொல்லியிருக்கு. மறைக்கிறவன் அவ்வளோ மாட்டமாக சொல்லியிருக்கான். சரி, நான் தெரிந்தோ நான் தெரியாமலோ என் முன்னொரு சாபமோ முன்னொரு பாவமோ எந்த பாவமாக இருந்தாலும் கலாத்தியர் 3:13 படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாண சாபத்தை சிலுவையில் ரத்தத்தால் செஞ்சு முடிச்சிட்டீங்க. இந்த கலாத்தியர் 3:13 படி எல்லா சாபமும் என் குடும்பத்தை விட்டு, என்னை விட்டு, என் பிள்ளையை விட்டு அகன்று போவதாக எனக்குள்ள ஒரு தேவ வல்லமை கடந்து வரும். நான் செஞ்ச பாவங்களை மன்னித்து எனக்கு நாளைக்கு ஒரு அற்புதத்துக்கு உண்டான அறிகுறியை நீங்கள் எனக்கு காட்டி ஆகணும்.
நாளைக்கு அதிசயத்துக்கு உண்டான அறிகுறி எனக்கு நீங்கள் காட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டோட ஒரு சொல்லிட்டாரு. ஒரு வசனம் இருக்குது ஏசியாவில், என் கையின் கிரியைகளை குறித்து என்ன செய்ய எனக்கு கட்டளை கொடு. எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்கள். என் கையின் கிரியைகளை குறித்து எனக்கு என்ன செய்ய கட்டளை கொடு அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் வார்த்தை, அவர் செய்த அற்புதங்களை சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, கேட்கணுமா. அப்படி கேட்கும்போது இப்போ மாமியார் மருமக சண்டை வரும், நியாயம் கிடைக்காம இருக்கலாம், நியாயத்தின் ஆவியை என்ன கூப்பிடலாம். இப்படி எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல தெரியுமா, நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, எந்த பஞ்சாயத்துக்குமே போகக்கூடாது. உங்களை நடத்துகிறவர் உள்ள ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் உங்களை என்ன செய்ய போகிறாரு, நடத்த போகிறார். இப்போ புரியுதா புரியலையா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நீங்கள் சாதாரண ஆளா? நீங்கள் சாதாரண ஆளா? கட்ட பஞ்சாயத்துக்கு வெளியே போகலாமா? போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா? பஞ்சாயத்து தலைவரை பார்க்க போகலாமா? எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை தீர்த்து வைன்னு போகலாமா? என் மச்சானுக்கு எனக்கும் சண்டை தீர்த்து வைன்னு போகலாமா? என் மாமியாருக்கு அத்தலுக்கும் சண்டை தீர்த்து வைக்கலாம் போகலாமா? தீர்த்து வைக்கிறவர், நியாயம் செய்கிறவர் உனக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காருயா. உனக்கு நியாயத்தின் ஆவியர் உள்ளே இருக்கிறாரு. என்ன நியாயம் கிடைக்கலன்னு கவலைப்படாத, நியாயத்தை செய்கிற ஆவியர் உனக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அதிசயித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அதிசயித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் வல்லமா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எழுதாது நல்ல பங்கு ஏதாது, ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஐயா நல்ல பங்கு ஏதாதையா,